ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, காலையில் வந்துட்டு புதினா சட்னி அண்ட் குழிப்பணியாரம் தான் செஞ்சுருந்தோம். புதினா சட்னியில் வந்துட்டு என்ன அப்படின்னா, புதினா வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. இன்றைக்கி அதுதான் ட்ரிக்ஸு. புதினா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு. காரத்துக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகாய் போட்டாலே ஒரு 3 பேருக்கு செய்கிறோம் சட்னி அப்படின்னா ஒரு 1.5 காஞ்ச மிளகா போட்டிங்க அப்படின்னா காரம் வந்து கரெக்டாக இருக்கும். புதினா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 புதினா போட்டால் போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 6லேருந்து 7 புதினா போட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் புதினா சட்னி நல்லாயிருக்கும். மல்லி இலை சேர்க்காம வெறும் புதினா மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இல்லை அதோட டேஸ்ட்டு. அதனால் புதினா கூட கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கோங்க. சட்னி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் தான் இன்றைக்கி காலையிலக்கு. குழிப்பணியாரமும் அதே மாதிரி என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, குழிப்பணியாரத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாவு விடுறோம். மாவு விட்டதுமே மேலே இருக்கிற மாவு வந்துமே ஃபுல்லாகவுமே வேகக்கூடாது. கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் மாவாக இருக்கும்போதே வந்து நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா 2 பக்கமுமே வந்து உப்பி இருக்கும். இல்லை நம்ம நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுறோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து உப்பி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக இதில் வீடியோவில் காமிச்சிருப்பேன், அது திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் திருப்பி விட்டோம் அப்படின்னா 2 பக்கமுமே உப்பி குழிப்பணியாரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இல்லை ரொம்ப வெந்துடுச்சுன்னா அது மேலே வந்து ட்ரை ஆகி அது கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி ஆகி அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், குழிப்பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து குழிப்பணியாரத்துக்கு என்னெல்லாம் சேர்ப்பேன் அப்படின்னா, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்குவேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகாய் சேர்த்துக்க மாட்டேன். அண்ட் கருவேப்பிலை, உப்பு, மல்லி இலை இவ்வளோ தான் சேர்த்துப்பேன். நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதில் காமிச்சிருப்பேன். இது திருப்பி விடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலுமே லைட்டாக மாவாக இருக்கும்போதே நம்ம திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு மத்தியானம் கோயிலுக்கு போயாச்சு. வீட்டு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே வந்து நிறைய சாமிங்க இருக்குது. காளாசாமி இருக்குது, இசக்கி அம்மன், நீலாசாமி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுடலை இருக்குது, அப்புறம் முப்பிடாரி அம்மன், அப்படி நிறைய சாமிங்க இருக்குது. அங்கே தான் திருவிழா. அங்கே போயிருந்தோம். மத்தியானம் நல்லா சாமியெல்லாம் ஆடி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா கோயிலே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உண்ட மயக்கத்தில் நல்லா கோயிலில் சாப்பிட்ட மயக்கத்தில் அப்படியே படுத்து தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். ஈவினிங்காக எந்திரிச்சு பார்க்கும்போது கிச்சனே ரணகலமாக இருந்து, ஆக்சுவலாக நம்ம டெய்லி வேலை செஞ்சோன்னா கூட நம்ம கிச்சன் எல்லாம் நீட்டாக இருக்கும். இந்த வேலையே இல்லாத அன்றைக்கி பார்த்திங்கன்னா தான் கிச்சன் வந்து ரொம்பவுமே ஒஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நான் வந்து நிறைய வாட்டி பார்த்தாச்சு. எப்போவுமே நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா கிச்சனில் வேலை இருந்துகிட்டே இருக்குது. சாப்பாடு வைக்கிறோம், நைட்டுக்கு டின்னர் வைக்கிறோம், காலையிலேக்கு டிஃபன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கிச்சன் நீட்டாக இருக்கும். இது எதுவுமே வேலை இல்லை, லஞ்செல்லாம் எங்கேயாச்சும் வெளியில் சாப்பிட்றோம் அப்படின்னா கிச்சன் வந்து சோம்பேறித்தனமாகி ஃபுல்லாகவுமே குப்பையாக தான் இருக்குது. ஸோ அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 10 ஆகிடுச்சு. இன்னையான டே ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவுமே நல்லா போச்சுது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.